முத்து சொல்கிறாரு ராணிக்கிட்ட, எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க, இனிமேல் அவங்க தான் உனக்கு மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என் அண்ணன் உங்ககிட்ட தப்பாக நடக்க பார்த்தானாக்கா எங்கள் வீட்டு மானம் போகாமல் இருக்கணும்னு நினச்சோம்னாக்கா அப்போ உன்னை எங்கள் வீட்டு மருமகள் ஆக்கிட்டு தான் நல்லது. நீ தான் எங்கள் அம்மா தான் உனக்கு மாமியார், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னடா சொல்கிற முத்து அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. ஆமாம்பா, அப்போ தான் நம்ம வீட்டு மானம் வெளியில் போகாமல் இருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராணி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க முத்தி? ராணி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. ராஜா பலான்னு ஒரு அற விடுறாரு. முத்தி, இப்பதான் தெரிஞ்சதடா உனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இம்மானால் இவ்வளவு தப்பா அவளை நடக்க வச்சிருக்கே, அப்பெல்லாம் தெரியலையா? பணத்துக்காக அவளை நீ கண்டபடியே அவளை என் அண்ணன் கூட சேர்த்து வச்சு பேசியிருக்கே, இது அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. தெரியாம செஞ்சுட்டேங்க, பணத்தை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்களை கடையை விட்டு திறத்தினதால நாங்கள் கோவத்தில் தான் அப்படி செஞ்சோம், இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நாங்கள் அந்த மாதிரி தப்பானவங்க கிடையாது, நாங்கள் பணத்தை எடுக்கவும் இல்லை, அதனால தான் நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பணத்தை எடுக்கலைன்னா அப்போ யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இவங்க தான் ஆண்டி பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, லாக்கரோடைய நம்பரு மனோஜுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் தான் தெரியும், அப்போ எப்படி இவங்க எடுத்திருப்பாங்க? இவங்க 2 பேரில் தான் யாராவது பணத்தை எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரோகிணிக்கு ஷாக்காகி போயிடுது. அது இவன் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, நீ எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜயா சொல்கிறாங்க, அவள் செஞ்சாலும் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் ரூம் உள்ள ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாரு, நீ ஏதாச்சும் பணத்தை எடுத்தியா ரோகிணி, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் ஏன் மனோஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மனோஜ் இவங்க கேட்குறாங்க, ரோகிணி கேட்குறாங்க, நீ ஏதாச்சும் பணத்தை எடுத்தியா, மறந்துட்டியா, சொல்லி ஏதாவது செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எந்த செலவும் கிடையாது, நான் எதுக்கு எடுக்க போகிறேன், அப்படியே எடுத்தாலும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போ இது யார் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியலையே, சரி அப்போ போலீஸை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போனது போகட்டும், விட்டுடு, இதுக்கு மேலே அது ஏன் நம்ம வீணாக கலரிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் என்ன இப்படி சொல்கிறாளேன்னு அவருக்கு சந்தேகம் வருது. முத்துக்கு ஃபோன் வருது. முருகன் ஃபோன் பண்ணி, கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு மீனாவும் முத்தும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பத்திரிக்கை படித்து கொடுக்குறாரு முருகன் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும். நீங்கள் 2 பேரும் இருந்து தான் எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித்யாவும் முருகனும் அதுக்கு என்ன நடத்திட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. எல்லாரோடைய லிஸ்ட்டும் கொடு, எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும், கார் ஷெட்டில் இருக்கவங்க லிஸ்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முருகன். அதே மாதிரி முத்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. மீனா பிரகாரத்தை சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. வித்யா கிட்ட மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிறிஷோட அம்மா நம்பர் எங்களுக்கு வேணும், அவங்க எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் ரவுடின்னு சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள நான் கேட்கணும், எதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க பையனுக்கு நான் எங்கள் வீட்டுக்காரர் நல்லது தானே செஞ்சுருக்காரு, அதனால் கிறிஷோட அம்மா நம்பர் எனக்கு வேணும், மகேஸ்வரி கிட்ட சொல்லி எனக்கு அந்த நம்பரை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. வித்யா, என்னடா இது கடைசியில் திருப்பி நம்மளே மாட்டிக்கும் போல இருக்கே மீனா கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க.